காலமாவே பல விமானங்கள்ல விமான கோளாறுகள் இருப்பதை சில செய்திகள் வாயிலா பார்த்துட்டு வரும். இதனால விமானங்கள்ல அடிக்கடி பயணம் செய்யறவங்க ரொம்பவே அச்சத்திற்கு உள்ளாகி இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்திய விமான நிறுவனங்கள்ல தொழில்நுட்ப கோளாறுகள் தொடர்பா ஆய்வு செய்யப்பட்டு மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கு. இதுல கிட்டத்தட்ட பாதி விமானங்கள்ல மீண்டும் மீண்டும் பழுதுகள் ஏற்படுறதா தெரிய வந்திருக்கு. ஜனவரி 2025 இருந்து இதுவரைக்கும் 6 விமான நிறுவனங்கள் இயக்கக்கூடிய 754 விமானங்கள் ஆய்வு செய்யப்பட்டதுல 377 விமானங்கள்ல மீண்டும் மீண்டும் தொழில்நுட்ப கோளாறு இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு. இந்த விவகாரங்கள் மக்களவையில வியாழக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வாறு அதிகமான மீள் கோளாறு சம்பவங்கள் பதிவான விமான நிறுவனங்கள்ல ஏர் இந்தியா குழுமம் மற்றும் இண்டிகோ ஆகியவை முதலிடம் பெற்றிருக்கு. இது தொடர்பாக சிவில் விமான போக்குவரத்து துறை மாநில அமைச்சர் முரளிதர் மோஹல் மக்களவையில் இந்த ஆண்டில் திட்டமிட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியா விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை அமைப்பு 3890 கண்காணிப்பு ஆய்வுகளை மேற்கொண்டதோட 56 ஒழுங்குமுறை தணிக்கைகளையும் நடத்தியிருக்கு. மேலும் வெளிநாட்டு விமானங்கள் தொடர்பா 84 சர்வைலன்ஸ் ஆஃப் ஃபாரின் ஏர்கிராஃப்ட் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அத்தோட பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு விதிமுறைகளுக்கு இணங்க இருக்கா அப்படிங்கறத உறுதி செய்ய 492 ரேம்ப் ஆய்வுகள் நடத்தப்பட்டதாகவும் அவங்க எழுத்துப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க. எந்த விமான நிறுவனம் முதலிடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு பாக்குறப்ப பிப்ரவரி 3ஆம் தேதி நிலவரப்படி இண்டிகோ இயக்கக்கூடிய 405 விமானங்கள்ல 148 விமானங்கள்ல மீண்டும் மீண்டும் கோளாறுகள் கண்டறியப்பட்டிருக்கு. ஏர் இந்தியா இயக்கக்கூடிய 166 விமானங்கள்ல 137 விமானங்கள், அதே மாதிரி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இயக்கக்கூடிய 101 விமானங்கள்ல 54 விமானங்களையும் மொத்தமா ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஏர் இந்தியா குழுமம் இயக்கக்கூடிய 267 விமானங்கள்ல 191 விமானங்கள், அதாவது சுமார் 72% மீள் கோளாறுகள் இருக்கிறதா அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஸ்பைஸ் ஜெட் விமானங்கள்ல 43ல 16 விமானங்களுக்கும், ஆகாசா ஏர் இயக்கக்கூடிய 32 விமானங்கள்ல 14 விமானங்களுக்கும் தொடர்ச்சியான கோளாறுகள் இருக்கிறதா தரவுகள் தெரிவிக்குது. இந்த தரவுகளோட எண்ணிக்கைக்கு ஏர் இந்தியா நிறுவனம் பதிலளிச்சிருக்கு. மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எங்களோட முழு விமானத்திலையும், அதாவது விமானத்தோட அத்தனை பாகங்களையுமே பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த எண்ணிக்கைகள் அதிகமா இருக்கு. விமான பரிசோதனைகள்ல பல்வேறு உபகரணங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அதுல முன்னுரிமை அல்லது அவசரம் கருதி ABCD அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல பெரும்பாலான பிரச்சனைகள் D அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே வருது. அதாவது இந்த பிரிவுல இருக்கைகள், ட்ரே டேபிள்ஸ், இருக்கையோட முன்னாடி இருக்கக்கூடிய திரைகள் போன்றவை எல்லாமே அடங்கும். இது எல்லாமே விமான பாதுகாப்போட தொடர்புடையவை கிடையாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த 2 ஆண்டுகள்ல நடைமுறைப்படுத்தப்பட இருக்க ஒற்றை வழித்தட விமானங்களோட மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியா இந்த பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க.